சிம்ம ராசி. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வம் யாரு? அந்த தெய்வத்தை நீங்க வழிபடுறதால உங்களுக்கு என்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். நீங்க இருக்கக்கூடிய துறையிலயும் சரி, நீங்க வாழக்கூடிய வாழ்க்கையிலயும் சரி, நிறைய பிளெஸிங்ஸ், நிறைய நன்மைகளை வந்து கொடுப்பாரு. லைஃப் வந்து ஒரு பிளசன்டபிளா போக ஆரம்பிக்கும். நீங்க என்ன மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் மேற்கொண்டா லைஃப் லாங் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதையும் நம்ம இப்ப பார்க்கலாம். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் சாரா, த எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம், என்ன விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றது, அதாவது உங்கள் ராசிக்கு பார்க்க போனால், உங்களில் பல பேருக்கு உங்களுடைய குலதெய்வம் தெரியும், சில பேருக்கு குலதெய்வம் தெரியாமல் இருக்கும். ஏன்னா எனக்கு வரக்கூடிய கிளைண்ட்ஸில் பாதி பேர் என்னுடைய குலதெய்வம் தெரியல, நான் எந்த தெய்வத்தை நான் வழிபடலாம் அப்படின்றத அடிஷ்னலாக ஒரு கொஸ்டின் வந்து என்கிட்ட கேட்பாங்க. ஸோ அப்போது இந்த ராசிகளுக்கு அடிப்படையில் இந்தந்த ராசிக்கு எந்தெந்த தெய்வ வழிபாடு அவங்களுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும், அதை பற்றி நம்ம ஒரு பதிவு போடலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவில் தான் இந்த பதிவுக்கு நான் உங்களோட இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது உங்களுக்கு குலதெய்வம் தெரிஞ்சிருந்தாலும் சரி, குலதெய்வம் பற்றி தெரியலனாலும் சரி, உங்களுக்கு இஷ்ட தெய்வம் இருந்தாலும் சரி, இஷ்ட தெய்வம் இல்லைனாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் எனக்கான தெய்வம் யார் அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்கன்னா, ஸோ நீங்கள் இந்த தெய்வத்தை வழிபடலாம். இந்த தெய்வத்தை வழிபடுறதுனால இப்படியான பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து நடக்கும் அப்படின்றது தான் உங்கள் ராசியின் அடிப்படையில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதோட மட்டும் நிறுத்திக்காம உங்க ராசிக்கு நீங்க எந்த மாதிரியான மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பண்ணா உங்களுடைய செயல்கள் காரிய விருத்தியாகி சக்சஸ் ஆகும், அதை பத்தியும் நம்ம அடிஷ்னலா வந்து பார்க்க போறோம். அப்போ இந்த ரெண்டு காம்போவான விஷயங்கள் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஸோ நீங்க இதற்கு நன்றி சொல்லும் விதமாகவும் இதை கிளைம் பண்ற விதமாகவும் கமெண்ட் செக்ஷன்ல ஏஞ்சல் நம்பர் 555 அப்படின்னு டைப் பண்ணி தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அப்படின்றதும் டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் பார்க்கக்கூடிய நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்போதான் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு ஆன் டைம்லேயே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அண்ட் லைக் பண்ணுங்க, நிறையா வந்து மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்மளுடைய அனதர் சேனல் இருக்குது, சாரா டாரோன்னு சொல்லிட்டு, அது ப்ரெடிக்ஷன்ஸ் சேனல், டாரோ ரீடிங்னுடையது. ஸோ அந்த சேனல்லையும் போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது இது மாதிரி பர்சனல் கைடன்ஸ் வேணும், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும், இந்த மாதிரியான கிளாஸஸ் நானும் வந்து கற்றுக்கிட்டு நானும் டாரோ ரீடிங் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் சரி, டிஸ்பிளே 3 என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன தொடர்பு கொண்டு அதை வாட்ஸ்அப் மெசேஜில் உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து வரும். நீங்கள் அந்த சர்வீஸை அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ உங்கள் ராசிக்கு நீங்கள் எந்த தெய்வ வழிபாடு செய்யலாம், என்ன மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் மேற்கொள்ளலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சிம்ம ராசி. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வம் யாரு? அந்த தெய்வத்தை நீங்க வழிபடுறதால உங்களுக்கு என்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வம் யாரு அப்படின்றத பார்க்கலாம். சிம்ம ராசி, உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வம் நடராஜர். ஸோ சிவபெருமானுடைய ஒரு சிறப்பான அம்சமாக கருதக்கூடிய நடராஜர் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வமாக இருக்க போகிறாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு கலைத்துறையில் இருக்கிறீங்க, இல்லை கலைத்துறை சார்ந்த ஒரு துறையில் இருக்கிறீங்க, அதாவது ஏதாவது ஒரு கிரியேட்டிவான துறையில் இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த நடராஜர் தான் உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வமாக இருந்து நீங்கள் இருக்கக்கூடிய துறையிலையும் சரி, நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையிலையும் சரி, நிறைய பிளெஸிங்ஸ், நிறைய நன்மைகளை வந்து கொடுப்பாரு. ஃப்ளாட்டாக போகக்கூடிய வாழ்க்கை கூட அழகாக அவர் பண்ணக்கூடிய நடனம் மாதிரி நளினமாக மாற ஆரம்பிக்கும். லைஃப் வந்து ஒரு பிளசன்டபிளாக போக ஆரம்பிக்கும். ஸோ இந்த நடராஜரை நீங்கள் அதிர்ஷ்ட தெய்வமாக எடுத்துக்கலாம். இப்போ நடராஜரை நீங்கள் அதிர்ஷ்ட தெய்வமாக எடுத்துக்கிறதால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் அடிஷ்னலாக கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதை பற்றியும் பயம் இருக்காது. ஏதாவது ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கு, எனக்கு இவங்கள பார்த்தா பயம், இந்த செயலை செய்யணும்னா பயம், நான் வந்து ஒரு இன்ட்ரோவெர்ட்டாக இருக்கிறேன், என்னால் கம்ஃபர்ட் லெவலை தாண்டி வர முடியல, ஏதோ ஒரு பயம் இருக்குது, அதனாலே நான் முன்னேறாமல் இருக்கேன் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்குள்ளேயே இருக்கும். நிறைய பேர் இதை சொல்லியும் நீங்கள் கேட்டிருப்பீங்க உங்களை பாயிண்ட் பண்ணி.
அப்போ முதல்ல இந்த நடராஜரை நீங்க அதிர்ஷ்ட தெய்வமா எடுத்துக்கும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பயத்தையும் அவர் ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டுருவாரு. ஸோ அடுத்து உங்களுக்கு என்ன நடக்கும்னா, அதிக அளவில் சந்தோஷங்கள் வந்து கிடைக்கும். நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயத்தையும் சந்தோஷமா செய்வீங்க. சந்தோஷத்துக்காகவே சில காரியங்கள்ல ஈடுபடுவீங்க. ஸோ ஏதாவது ஒன்று உருவாக்கணும், அது நம்மளுக்கு மனநிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுக்கணும். ஓகே, நான் இப்போ ரெடி ஆகுறேன். இதுக்கு முன்னாடி பரவாயில்ல, எனக்கு சந்தோஷமே இல்லைனாலும் பரவாயில்ல, ரிஸ்க் எடுக்க மாட்டேன்னு இருந்தது போக, உங்களோட சந்தோஷத்துக்காக நீங்க ஓன் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு கூட தைரியமான செயல்ல ஈடுபட ஆரம்பிப்பீங்க. அண்ட் எந்த விஷயங்கள் செஞ்சாலும் அதுல ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும். இவரை மாதிரி யாரும் பெர்ஃபெக்டா செய்ய மாட்டாங்க, இவங்கள மாதிரி யாரும் ஆப்டிமிஸ்டிக்கா இருக்க மாட்டாங்க. ஸோ இவங்க எது செஞ்சாலும் அதுல ஒரு யூனிக்னஸ் இருக்கும், பெர்ஃபெக்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி மற்றவங்க உங்களை சொல்ல ஆரம்பிப்பாங்க. உங்களோட செயல்களும் அந்த மாதிரி மாற ஆரம்பிக்கும். அண்ட் எந்த விஷயங்கள் எடுத்தாலும், வாழ்க்கையில எந்த சூழல்ல நீங்க வந்து கடந்து வந்தாலும் அதுல ஏதாவது சந்தோஷம் இருக்கா அப்படின்றத பார்ப்பீங்க. உங்களுக்கு சந்தோஷம், சுகம்ன்ற ஒரு விஷயம் இருந்தா மட்டும்தான் அதுல வந்து நீங்க லீட் பண்ணுவீங்க. அப்படி இல்லாத விஷயங்கள் எதையும் வந்து நீங்க லீட் பண்ண மாட்டீங்க. அது ஒரு விதத்துல உங்களுக்கு நன்மையை தான் வந்து கொடுக்கும். ஸோ எப்பவுமே அப்போ நான் சந்தோஷமா இருக்கணும், என்னை சுத்தி இருக்கிறவங்களும் சந்தோஷமா வச்சுக்கணும், அந்த ஒரு மனநிலை உங்களுக்கு உயர்வான இடத்தை வந்து கொடுக்கும்ன்றதுனால இந்த நடராஜரை நீங்க அதிர்ஷ்ட தெய்வமா எடுத்து வழிபடலாம். ஓகே, இப்போ உங்களோட அதிர்ஷ்ட தெய்வம் யாருன்றதை பார்த்தோம். நீங்க என்ன மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் மேற்கொண்டா லைஃப் லாங் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். சிம்ம ராசி, உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, எப்பவுமே ஒரு கண்ணாடி முன்னாடி நில்லுங்க. கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு உங்களோட சந்தோஷமும் சரி, உங்களுடைய துக்கங்கள் சோகங்களையும் சரி, எதுவாக இருந்தாலும் அந்த கண்ணாடி முன்னாடி வந்து சொல்ல பாருங்க. இதற்கு மேற்கொண்டு எந்த மனிதர்கள்ட்டையும் உங்களோட சந்தோஷத்தையோ இல்லை உங்களுடைய அழுகையோ துக்கத்தையோ ஷேர் பண்ணிக்க வேண்டாம். அது ஒரு பெஸ்ட் சொல்யூஷனையும் கொடுக்காது. இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய பிம்பத்துக்கிட்டே நீங்க உங்களுடைய சந்தோஷத்தையும் சோகத்தையும் சொல்லி தெரிவிங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது மட்டும் தான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நீங்க என்னவா ஆக போறீங்க, உங்களுக்கு என்ன வேணும், எந்த விஷயங்கள்ல சக்சஸ் கிடைக்கணும், அதையும் உங்களோட பிம்பத்துக்கிட்டே நீங்க சொல்லி பழகுங்க. நீங்க தினமும் அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, தினமும் சொல்லிக்கிட்டே இருங்க. இப்பேற்பட்ட ஒரு பெரிய மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் உங்களை பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல் மனிதராக மாற்றும். இதை நிறைய பேர் செஞ்சு பெரிய அளவில் சக்ஸஸும் அடைஞ்சிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸாக இருக்கும். என்ன நேயர்களே, உங்கள் ராசிக்கான கடவுள் தெய்வம் யார் அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ என்ன மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பண்ணணுன்றதையும் நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க. அப்போது இதை கிளைம் பண்ணுற விதமாக, இதற்கு நன்றி சொல்லும் விதமாக கமெண்ட் செக்ஷனில் ஏஞ்சல் நம்பர் 555 அப்படின்றதையும் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ்ன்றதையும் கமெண்ட் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள். நடக்கும்ன்ற நம்பிக்கையோட அண்ட் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேறு என்ன டாபிக் பேஸ் பண்ணி உங்களுக்கு ரீடிங் வேணும்னாலும் தாராளமாக கமெண்ட்டில் நீங்கள் தெரிவிக்கலாம். நான் உங்களை இதே மாதிரி ஒரு நல்ல பதிவோட மீட் பண்ணுறேன். அண்ட் தென் திஸ் இஸ் சாரா, தி எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். நன்றி.